வணக்கம் கேளீர். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் அறிஞர்கள் பற்றி கேட்பாங்க இல்லையா, அந்த பதிவு தான் இன்றைக்கி. இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, அதுக்கப்புறம் கவிஞர் தமிழ்வொலி, அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன். முதலாவதாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பற்றி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சில குறிப்பாவது உங்களுக்கு தேவைப்படலாம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை கிபி 1855ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழையில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் திரு பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மாள். அப்பா அம்மா பேர் பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மாள். கேரளாவில் ஆலப்புழையில் 1855ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் பயின்ற இவர் அக்கல்லூரியிலேயே தத்துவ பேராசிரியராக திகழ்ந்தார். சுந்தரம் பிள்ளை தத்துவ பேராசிரியராக எங்கே இருந்திருக்காரு? திருவனந்தபுரத்தில் படித்த இடத்துலையே வேலைக்கு சேர்ந்திருக்காரு. பல சாத்திரங்களை கற்றறிந்த இந்த நல்லறிஞர் தமிழன்னையின் திருவடிகளுக்கு சிறப்பு சேர்க்க விழைந்து மனோன்மணியம் எனும் ஒப்பற்ற நாடக நூலை கிபி 1891ஆம் ஆண்டு வெளியிட்டார். மனோன்மணியம் எப்போ வெளியிட்டிருக்காரு? 1891. தமிழுக்கு சிறப்பு செய்கிறதுக்காக அவர் வெளியிட்டார். அவர் வெளியிட்டதுனாலேயே தமிழுக்கும் சிறப்பாக அமைஞ்சிடுச்சு. பின்னர் தோன்றிய நாடக நூல்களுக்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டியாக இந்த நூல் இருக்குது. மனோன்மணியம் தான் இருக்குது வழிகாட்டியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்த நூல்களுக்கெல்லாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனோன்மணியம் ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு இயற்றிய இரகசிய வழி த சீக்ரெட் வே என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதாகும். இந்த சிறப்பு வாய்ந்த மனோன்மணியம் எந்த நூலை தழுவி எழுதியிருக்கு? ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு இயற்றிய இரகசிய வழி த சீக்ரெட் வே நூலை தழுவி தான் எழுதியிருக்காங்க. மனோன்மணியம் தவிர நூற்றொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை அரசர் வரலாறு, பத்துப்பாட்டு பற்றிய திறனாய்வு முதலிய நூல்களை அவர் எழுதியுள்ளார். அவர் எழுதின நூல் என்னென்னு இன்னொரு தடவை பாருங்கள். மனோன்மணியம் எழுதியிருக்காரா? அது இல்லாமல் நூற்றொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை அரசர் வரலாறு, பத்துப்பாட்டு பற்றிய திறனாய்வு, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் பேரை போட்டு, ஆசிரியர்கள் பேரை போட்டு அவங்க எழுதின நூல்களை தனியாக ஒரு பேஜ் எடுத்து எழுதிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் ஹிண்ட் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை பொறுத்துகளெல்லாம் கேட்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் இப்போ பாரதியார், பாரதிதாசன், மனோன்மணியம், இந்த மாதிரி எல்லார் பேரையும் எழுதி அவங்க எங்கே பிறந்தாங்கன்றதை மட்டும் தனியாக நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்க பிறந்த ஆண்டை மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் நீங்கள் படித்தது அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகத்துலேயும் வரும். எல்லாம் பேராவாக படித்தீங்கன்னா நிறைய மறக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தனித்தனியாக இப்படி தான் நீங்கள் எழுதி வச்சு படிக்கணும். இது ஒரு மெத்தடு மறக்காமல் இருக்கிறதுக்கு. இந்திய வரலாறு தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியதால் அவரை பாராட்டி அன்றைய அரசினர் ராவ் பகதூர் என்ற சிறப்பு பட்டம் வழங்கினர். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைக்கு ராவ் பகதூர்னு ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. இத்தகைய பெருமை மிக்க தமிழ் மகனின் பெயரால் இன்று தமிழக அரசு நெல்லையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியிருப்பது பொருத்தமே ஆகும். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு நெல்லையில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெல்லையில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தமிழறிஞர் கவிஞர் தமிழ்வொலி. கவிஞர் தமிழ்வொலி அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் விஜயரங்கம் அவருடைய இயற்பெயர். மருத்துவ பணியை மரபாக கொண்ட திரு பொ. சின்னையா திருமதி செங்கேணிக்கு மகனாய் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 21ஆம் நாள் கவிஞர் தமிழ்வொலி பிறந்தார். 1924, இன்னைக்கு 2025, 100 வருஷம் 101 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. கண்ணகிக்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் முதன்மை அளித்ததை போன்று மாதவிக்கு கவிஞர் தமிழ்வொலி தம் மாதவி காவியத்தில் ஏற்றம் தந்து சிறப்பித்துள்ளார். அப்படி போடு, சூப்பர் பாருங்கள், வித்தியாசமான கவிஞராக இருந்திருக்காரு. கண்ணகிக்கு இளங்கோவடிகள் கண்ணகியை ஹீரோயின் ஆக்கினார் அவருடைய சிலப்பதிகாரத்தில். இவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழ்வொலி மாதவியை ஹீரோயினாக எடுத்து வச்சுருக்காரு. எதில் ஹீரோயின் ஆக்கியிருக்காரு? மாதவி காவியம். கவிஞர் தமிழ்வொலி 21/9/1924
போ சின்னையா செங்கேணி அம்மாளுக்கு தலைமகனாக முதல் பையனாக பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம். பிறந்த ஊர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி அடுத்த அடூர் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்குது. புரட்சி வீரர் அரவிந்தரையும் மகாகவி பாரதியாரையும் அரவணைத்து பாவேந்தரை இவ்வுலகுக்கு அளித்த பெருமை மிக்க புதுவை தான் கவிஞர் வளர்ந்ததும் ஆகும். இவரும் புதுவையில் தான் இவங்களை போல பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் பாவேந்தர் பாரதிதாசனாரின் மாணவனாக கல்வே கல்லூரியில் விளங்கி கரந்தை செந்தமிழ் கல்லூரியில் தமிழை சிறப்புற பயின்றார். சிறிது காலம் பாவேந்தருக்கு உதவியாளராகவும் இருந்திருக்காரு. பொது உடைமை இயக்கத்தில் பெருசாக அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு. பொது உடைமை இயக்கத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு முன்னணி அப்படின்ற ஏடு தன்னோட படைப்புகளெல்லாம் வெளியிட்டார். அந்த ஏடு பேர் என்ன? முன்னணி. அது தொகுக்கப்பட்டு தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படின்ற பேரில் நூலாக வெளிவந்திருக்கு. கண்ணப்பன் கிளிகள், விதியோ வீணையோ, கோசலை குமரி, கவிஞனின் காதல் இப்படின்றதெல்லாம் இவருடைய பிற கவிதை தொகுப்புகள். பாடு பாப்பா அப்படின்ற பேரில் குழந்தைகளுக்கான பாட்டு நூலும் படைச்சிருக்கிறாரு. சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா அப்படின்றது இவருடைய ஆய்வு நூல். டாக்டர் மூவா கவிஞர் தமிழ் ஒளி தமிழ் வானத்தில் விளங்கிய ஒரு விண்மீன், அதன் மங்காத ஒளியை போற்றுவோமாக அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இளங்கோவடிகள்கிட்ட மிகுந்த ஈடுபாடு கொண்ட கவிஞர் இவர். பாரதிதாசனுக்கு பாரதியை பிடிச்சதுனால பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இவருக்கு இளங்கோவடிகளை பிடிச்சிருக்கு ரொம்ப. இளங்கோவடிகள்கிட்ட அதிக ஈடுபாடு கொண்டவர் கவிஞர் தமிழ்வொலி. அவர் கண்ணகியை பற்றி எழுதினார். இவர் தமிழ்வொலி மாதவியை பற்றி எழுதியிருக்காரு. உள்ள கோயில் என்றிருக்க ஒரு கடவுள் வாழ்கின்றார், இளங்கோ அவர் பெயரை இன்று நாம் பாடுதுமே இப்படின்ற இவரது இளங்கோ வாழ்த்து இதற்கு சான்றாக இருக்கும். இவருக்கு இயல்பாகவே தாய்மொழி பற்றும் தமிழறிவும் நிறைஞ்சவராக இருக்கிறதுனால 2 வருஷத்திலேயே கல்லூரியிலேயே முதல்வராக தேர்ச்சி பெற்றுட்டார். முதல் மாணவனாகவே தேர்ச்சி பெற்றிருக்கார். 18 வயதிலேயே அவருடைய சிறப்புணர்ந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா அவரை அரசினர் கல்லூரியில் தமிழாசிரியராக எடுத்துக்கிட்டாங்க. இளமையிலேயே இயலுடன் இசையும் நாடகமும் அவரை தழுவி நின்றது. அவருடைய இசை இனிமையில் ஈடுபட்டோர் பள்ளி நாடகங்களில் அவரை முக்கிய நடிகராக்கி மகிழ்ந்திருக்காங்க. இவருக்கு இத்தனை டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால அவர் தான் நாடகத்தில் பெரிய ஹீரோவாக இருந்திருக்கிறாரு. அவருடைய ஆக்டிங்கு, அந்த பாட்டு, இசை எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாடகங்களில் அவரை முக்கிய நடிகராக்கி மகிழ்ந்தனர். முத்தமிழ் வித்தகராக விளங்குவதற்குரிய அறிகுறிகள் இளமையிலேயே அவர்கிட்ட இருந்திருக்கு. மொழியறிவும் இசையுணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதை உருவில் காட்சியளிக்க தலைப்பட்டன. சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாகவே பாடியிருக்காரு. தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் 1908ஆம் ஆண்டு புதுவைக்கு போயிருக்காரு. 1918ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள்னா நவம்பர் மாதம் 20ஆம் நாள் வரை புதுவையில் வாழ்ந்திருக்காரு. அந்த நாளில் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. எந்த காலத்தில் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு, அவர் புதுவைக்கு எப்போ போனாருன்ற வருஷத்தெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிந்தனை கருவியாம் மொழி இல்லையேல் வாழ்வில் வளம் இல்லை, வளர்ச்சி இல்லை, தம் இனத்திற்கு தாழ்வும் வீழ்ச்சியுமே வந்துரும் என மக்களுக்கு உணர்ந்தவர்களுள் முன்னோடியாகவும் முதன்மையாகவும் திகழ்பவர் பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் எனும் பெருமையும் அவருக்கு இருக்குது. இது மறக்கக்கூடாது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் 29/4/1891 புதுவையில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்பா பேர் கனகசபை. புதுச்சேரியில் பெரும் வணிகராக இருந்திருக்கிறாங்க. கனக சுப்புரத்தினம் இளமையிலேயே தமிழார்வம் மிக்கவராக திகழ்ந்து பாடல் இயற்றும் ஆற்றலும் பெற்றிருந்திருக்காரு. இவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பயின்றிருக்காரு. இருந்தாலும் தமிழ் பள்ளியில் பயின்ற காலம்தான் அதிகம். தனது 16ஆம் ஆண்டில் கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வு கருதி போனார் படிக்கலான்ட்டு. பாரதியார் புதுவையில் வாழ்ந்துட்டுருக்கும் போது ஒரு திருமண வீட்டில் தான் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் அறிமுகம் ஏற்படுது. பாரதியார் அப்போ அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாரு, பாரதிதாசனை பார்த்து ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாடு அப்படின்ற ஒரு அன்பு கட்டளைக்கு இணங்க அவர் பாடிய முதல் பாடல் எங்கெங்கு காணினும் சக்தியடா
தம்பி எழுகடல் அவள் வண்ணமடா அப்படின்ற முதல் தொடக்க வார்த்தைகள் அதுதான். பாரதியார் அவருடைய பாடலை கேட்டுட்டு சுப்புரத்தினம் ஓர் அருமையான கவி, அதற்குரிய தன்மை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. அவர் எழுதிய கவிதையை பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு குறித்து சுதேசமித்திரன் இதழில் வெளியிடுறாரு. அப்படின்ற ஒரு குறிப்பை கொடுத்து வெளியிடுறாரு. பாரதியின் தொடர்பும் நெருங்கிய நட்பும் ஏற்பட்ட பின்னர் கனக சுப்புரத்தினம் தன்னோட பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு. ஜாதி வேற்றுமைகளையும் சமய காழ்ப்புணர்ச்சிகளையும் எதிர்ப்பதில் பாரதியாரையே விஞ்சி நின்றார் அப்படின்னு சொல்லலாமா. 1925ஆம் ஆண்டுக்கு பின்னாடி பெரியார் ஈவேராவின் தன்மான இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட பாரதிதாசன் அந்த இயக்கத்தின் கொள்கை பரப்பலுக்கும் பேருக்கும் தந்து சமய எதிர்ப்பு, ஜாதி எதிர்ப்பு, மொழி உணர்வு போன்றவற்றில் பெரும் உணர்வு காட்டி பாடல்களை எழுதினார். தனிப்பாடல்கள் மட்டும் இல்லாமல் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, காதல் நினைவுகள், தமிழ் இயக்கம், நல்ல தீர்வு, அமைதி, இப்படி பல பாடல்களை படைச்சிருக்கிறாரு. புரட்சி கவிஞராக பாவேந்தர் திகழ்ந்த 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 21ஆம் நாள் இயற்கை எய்தினார். இது முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1964 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அவர் இயற்கை எய்திருக்காரு. அவர் தந்தை பெரியார், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அறிஞர் அண்ணா இவங்க கூடலாம் பெரும் மேதைகளோடலாம் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு. இன்றைய தமிழகத்தில் பாரதிதாசனை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பாரதிதாசனின் நினைவு என்றைக்கும் நினைவில் இருக்கும் வண்ணம் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்குன்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அவரோட பேரை கொடுத்து அவரோட பேரை வச்சு சிறப்பிச்சிருக்காங்க. இன்னொரு தகவலும் கொடுத்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தமிழ் இயக்கம் அவர் எழுதிருக்கு இல்லையா, அது எந்த ஆண்டு வந்ததுன்னா 1945ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு எனக்கு கருத்து பகுதியில் தெரிவிங்க. மேலும் பல பதிவுகளுக்கு இது தமிழ் படி. உங்களுக்கு முக்கியமான நோட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சு படிங்க. எழுதி வைக்க தான் உங்களுக்கு பிரெயின்லேயும் அது ஸ்டோர் ஆகும், மறக்காது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.